சோகத்தில் பெரிய சோகம் புத்திர சோகம். அதுவும் 1 2 அல்ல, தன் 100 மகன்களை இழந்த வேதனையில் காந்தாரி அழுது புலம்பிக் கொண்டிருக்க அவளை எவராலும் ஆறுதல் படுத்த இயலவில்லை. அதனால் கிருஷ்ணரை அழைக்கிறார்கள். கிருஷ்ணர் வருவதை அறிந்த காந்தாரி மிகவும் கோபம் கொள்கிறாள். அங்கே வந்த கிருஷ்ணர் பேச ஆரம்பிக்கும் முன் காந்தாரி கோபத்தில் கத்தத் தொடங்குகிறார். இந்த மகாபாரத போரின் சூத்திரதாரி நீதானே? எனது இந்நிலைக்கு நீதான் முழுமுதற் காரணம். நீ நினைத்திருந்தால் இப்போரை நடக்காமல் செய்திருக்கலாம். நான் எப்படி என் மகன்களை இழந்து தவிக்கின்றேனோ அதே போல் நீயும் தவிப்பாய். என் வம்சம் அழிந்து போக காரணமாக இருந்த உன் குலமும் உன்னாலேயே அழிந்து போகட்டும். உன் மக்கள் அவர்களுக்குள்ளேயே சண்டையிட்டு மாண்டு போவார்கள். துவாரகா நகரம் கடலுக்கு இரையாகும். அதே வேளை வேடுவன் அம்பு உன் கால் விரலில் தைக்க நடப்பது எதையும் மாற்ற முடியாமல் துடிதுடித்து இறப்பாய் கண்ணா என்று சாபமிடுகிறார். தர்மம் ஜெயிக்க தான் எடுத்த அவதாரத்தின் இறுதி கட்டம் அறியாதவரா கிருஷ்ணர்? ஆடுபவனும் அவனே, ஆட்டு விப்பவனும் அவனே. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.